சிறகடிக்க ஆசை சரிகள்ல அடுத்து வர எபிசோட்ல முத்து இருந்துட்டு கிளாஸ்க்கு போன உடனே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. அவரோட வருத்தத்தை மறைக்கிறதுக்காக எல்லாரும் முன்னாடியும் காமெடி பண்ணிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் இருந்தோடனே முத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் வீடு எங்களை விட்டு போக போகுது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் சார், என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லாயர் மேடம் இருந்துட்டு கோர்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபாய் பணத்தை கட்டினா ஸ்டே ஆர்டரை கேன்சல் பண்ணிடலான்னு சொன்னாங்க. ஆனால் நாங்களும் அதை நினச்சி நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டேயும் பணத்தை கலெக்ஷன் பண்ணிட்டேன். ஆனால் என்னால் இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்தவே முடியல. ஆனால் திடீர்னு 2 நாளைக்குள்ள பணத்தை செட்டில் பண்ணலைன்னா வீட்டை ஏலத்துக்கு விடுறதா நோட்டீஸ் விட்டுருக்காங்க சார். என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு, நான் சாதாரண டிரைவர் மட்டும்தான் சார். என் மீனா பூ அவளால் முடிஞ்ச வரைக்கும் பூ விற்று சமாளிச்சிட்ருக்கா சார். இதுக்கு மேலே எங்களால் என்ன சார் பண்ண முடியும்? எங்கள் அப்பாவோட ஆசையும் அது வீடு தான் சார் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதுக்கு நான் ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன் முத்து. நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. உங்கள் வீடு உங்களை விட்டு போகவே போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் மட்டும் சார் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிட்டீங்க, ஆனால் இப்போ என்ன சார் பண்ண முடியும்? நான் பண்ணுறேன் முத்து, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை வீட்டை எப்படி மீட்க போகிறாங்கன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.